இன்னொரு பக்கம் மாஸ்கோவுக்கு வந்த ஜீமோ அவன் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்றான். ரூம் சர்வீஸ்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. மிஸ்டர் முல்லர் அந்த ரூம்ல வேற யாரையோ கொலை பண்ணி போட்டிருக்கான். கேப்டனையும் வின்டர் சோல்ஜரையும் அங்க இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் கேப்டன் டீம்ல இருந்து அத்தனை பேருமே மாட்டிட்டாங்க. கேப்டனும் இவனை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்க எல்லாருடைய இவ்வளவு தியாகத்துக்கும் நான் தகுதியானவனு நினைச்சு வின்டர் சோல்ஜர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ரோடியை காட்டுறாங்க. அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னாலும் முதுகெலும்புல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவருடைய கால்கள் செயலிழந்து போகும் வாய்ப்பு இருக்கு. டோனி பிளாக் விடோ மேல பயங்கர கோவத்துல இருக்கான். கேப்டனும் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல, நீயும் அடங்குற மாதிரி இல்ல. இது இப்படியே போனா ரோடிக்கான நிலைமை தான் நம்ம எல்லாருக்குமே. அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன்னு இவங்க நிலைமையை எடுத்து சொல்றாங்க. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது துரோகம்னு இவன் சொல்லிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்த நினைச்சத டோனி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அசிங்கப்படுத்தினால பிளாக் விடோவும் அங்க இருந்து கொச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஹோட்டல் ரூம்ல ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிற நியூஸே கிடைக்குது. கொலை செய்யப்பட்டவர் வின்டர் சோல்ஜரை விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷலா வர வைக்கப்பட்ட ஒரு சைக்காட்ரிக் டாக்டர். ஜீமோ தான் வர வழியிலே அவரை கடத்தி கொலை பண்ணிட்டு அவருக்கு பதிலா போலி டாக்டரா இன்ட்ராகேஷன் ரூமுக்கு போயிருக்கான். அந்த ஹோட்டல் ரூம்லயே ஒரு விக்கும் வின்டர் சோல்ஜர் மாதிரி ஒரு மாஸ்க்கும் கிடைச்சிருக்கு. சோ இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஜீமோ தான் இருக்காங்கிறதும் கேப்டன் சொன்ன அத்தனை விஷயங்களும் உண்மைங்கிறதும் டோனிக்கு இப்பதான் புரியுது. இன்னொரு பக்கம் ஜீமோவை காட்டுறாங்க. அவன் 1991ல வின்டர் சோல்ஜரை உருவாக்குனா அந்த இடத்துக்கு வந்துட்டான். உள்ள வந்தவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி ஏதோ ஒரு வீடியோ டேப் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மத்த வின்டர் சோல்ஜர்ஸை பாக்குறான். மறுபடியும் டோனியை காட்டுறாங்க. அவன் நடுக்கடல்ல தண்ணிக்கடியில மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜெயிலுக்கு வந்திருக்கான். டோனி செக்ரட்டரி கிட்ட ஜீமோவை பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்றான். ஆனா அவரு எதையும் நம்ப தயாரா இல்ல. கேப்டன் டீம்ல இருந்த எல்லாரையும் இந்த ஜெயில தான் அடைச்சு வச்சிருக்காங்க. சாதாரணமா மத்த கிரிமினல்ஸை ட்ரீட் பண்ற மாதிரியே இவங்களையும் நடத்துவாங்கன்னு டோனி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நடந்த உண்மைகளும் இவனுக்கு இப்பதான் புரிய வந்தது. இதனால டோனி ரொம்பவே வருத்தப்படுறான். தீர்க்கதரிசி வந்திருக்காரு. போது நிறுத்துறியா பாட்டன்? அவங்க உங்களை இங்க அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஹாக்கை இவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். நாங்க இப்படி அடைஞ்சு கிடக்க நீதான் காரணம்னு சொல்லி திட்டுறான். ஃபால்கன் ரோடியை பத்தி விசாரிச்சுட்டு இவன் கிட்ட கோவமா தான் பேசுறான். டோனி அவன் வாட்ச்ல இருந்த டிவைஸ் மூலமா அங்க இருந்த கேமரா மைக்குன்னு எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது. என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கேப்டனுக்கு இப்ப உதவி தேவை. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு கேக்குறான். என்னாச்சு? உடனே ஆடியோ வரவைங்க. இதனால ஃபால்கனும் இடத்த சொல்லிட்டு, ஆனா நீங்க அங்க ஒரு ஃப்ரெண்டா தான் போகணும்னு சொல்றான். ராஜர்ஸ பத்தி ஏதாவது தகவல் சொன்னாங்களா? இல்ல, வந்த வழியை பார்த்து கிளம்புன்னு சொன்னாங்க. டோனி அந்த ஜெயில இருந்து வெளியில வந்தது உடனே சூட்டை போட்டுக்கிட்டு கேப்டன் இருக்க இடத்துக்கு போறான். பார்த்தா அந்த இடத்தை கண்டுபிடிச்சு பிளாக் பேந்தரும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் கேப்டனும் பக்கியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடம் திறந்திருக்கிறத வச்சு ஜீமோ இங்க ஏற்கனவே வந்திருக்காங்க புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டோனியாக வந்துடுறான். டைரக்டா சாரின்னு கேட்காம, சரி விடு ஏதோ தெரியாம நடந்துச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நாசுக்கா பேசுறான். ஏய், நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, துப்பாக்கியை காட்டிக்கிட்டே இருக்கேன். நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம். துப்பாக்கி கீழே. இவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் தூக்கத்திலேயே கொண்டுட்டேன். இவங்க உள்ள வந்து பாக்குறாங்க. ஜீமோவோட குரல் மட்டும் தான் கேக்குது. அவன் வேற எங்கேயோ மறைஞ்சிருக்கான். பார்த்தா அங்க இருந்த மத்த வின்டர் சோல்ஜர்ஸை எழுப்பாம அவங்க எல்லாரையும் தூக்கத்திலேயே கொண்டுட்டான். இவன் உடைக்க முடியாத ஒரு ரூம்குள்ள இருந்துகிட்டு உங்களை இந்த இடத்துக்கு வர வைக்கதான் நான் இவ்வளவு செஞ்சேன்னு சொல்றான். சோ இவன் ஒரு சொக்கோவியன். அல்ட்ரானை எதிர்த்து நடந்த சண்டையில இவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால அவெஞ்சர்ஸ பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்காக அவங்கள நேரடியா தாக்காம அவெஞ்சர்ஸ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வைக்கணும்னு நினைச்சிருக்கான். இவனோட எய்மே இந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த வீடியோ டேப் எடுக்கிறது தான். அதுக்காக தான் இவனே ஹோட்டல் ரூமுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் வெளியே வர வச்சிருக்கான். டோனியும் அதனாலதான் இப்ப இங்க வந்திருக்கான். சோ அந்த வீடியோ டேப்ல என்ன இருக்குன்னு போட்டு காட்டுறான். எனக்கு இந்த ரோடு தெரியும். 1991ல வின்டர் சோல்ஜர் ஒரு காரை அடிச்சு அதுல இருந்து சீரம் எடுத்தாங்க இல்லையா? அந்த கார்ல போயிட்டு இருந்தது டோனியோட அப்பா அம்மா தான். பக்கி அந்த நேரத்துல சுயநினைவு இல்லாம வின்டர் சோல்ஜரா இருந்ததுனால டோனியோட அப்பாவை அடிச்சே கொலை பண்றான். அவங்க அம்மாவையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கொண்டுறான். தன்னுடைய அப்பா அம்மாவை இப்படி அநியாயமா கொண்டு இருக்கானேன்னு டோனி பயங்கர கோவத்துல இருக்கான். உனக்கு இது தெரியுமா?
தெரியும். இவ்வளவு நாளா இந்த விஷயம் தெரிஞ்சும் கேப்டன் அதை இவங்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. அதனால கேப்டன் மேலேயும் கோவப்படுறான். பக்கி அந்த காரியத்தை சுயநினைவு இல்லாம தான் செஞ்சிருக்காங்கிறதுனாலதான் கேப்டன் அதை மறைச்சிருக்காரு. ஆனா டோனி இப்ப எதையும் புரிஞ்சுக்க நிலைமையில இல்ல. இடது பூட்ஜெட் செயலிழந்து பறக்கும் திறன் குறைஞ்சிருச்சு. அவன் என் அம்மாவை கொண்டு இருக்கான். இதனால நடந்ததை மாத்திட முடியாது. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சோ ஜீமோ ஆசைப்பட்டது இதைத்தான். அவெஞ்சர்ஸ்லயே ரொம்பவும் முக்கியமான 2 பேரு கேப்டனும் அயன்மேனும் தான். அவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க. அவெஞ்சர்ஸ்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும், சீக்கிரமாவே அழிஞ்சிடும். பிளாக் பேந்தருக்கும் எல்லா விஷயங்களும் இப்பதான் புரிய வருது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நானே பக்கியை கொண்டு இருப்பேன்னு பிளாக் பேந்தரும் ஃபீல் பண்றான். ஜீமோ அவன் ஏன் இவ்வளவு செஞ்சாங்கிற விஷயத்த பிளாக் பேந்தர் கிட்ட சொல்றான். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நிதர்சனத்தை ஏத்துக்க முடியாத பழி வாங்குற உணர்ச்சி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த எண்ணம் தான் உன்னையும் கெடுத்தது, அவங்களையும் சண்டை போட வைக்குது. என் அப்பாவை கொன்னதுக்காக நானும் உன்னை பழி வாங்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த தீய எண்ணத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். உனக்கு நான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பேன் சொல்லி பிளாக் பேந்தர் தற்கொலை பண்ணிக்க போன ஜீமோவையை காப்பாத்தி அரெஸ்ட் பண்றான். அவன் யுக்தி என்னன்னு கண்டுபிடிக்க ஸ்கேன் பண்றேன். யாருன்னு காட்டுவோம். இவன் என் நண்பன். நானும் தான். சரணடைஞ்சிரு, கடைசியா சொல்றேன். I could do this all day. கேப்டன் ஷீல்டை யூஸ் பண்ணி அயன்மேன் சூட்டோட பவர் சோர்ஸையே உடைச்சிடறாரு. சோ டோனியால இனிமே எதுவும் செய்ய முடியாது. அந்த ஷீல்டை செஞ்சதே என் அப்பா தான்னு டோனி சொல்றான். அந்த ஷீல்டை எனக்கு வேணான்னு கேப்டன் அதை கீழே போட்டுறாரு. சோ ஜீமோ இப்ப அரசாங்கத்தோட ஜெயில் செல்ல இருக்கான். இவ்வளவு நாளா நீ பக்காவா பிளான் பண்ணி செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கிண்டல் பண்றாங்க. அப்படியான்னு இவன் நக்கலா சிரிக்கிறான். ஏன்னா கேப்டனும் டோனியும் இன்னமும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. அதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். இப்ப அவெஞ்சர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே ரோடியால இப்ப நடக்க முடியல. ஆனா அவரை நடக்க வைக்கிறதுக்காகவே டோனி ஸ்பெஷலா ஒரு டிவைஸ் ரெடி பண்ணிருக்கான். இது நல்லா இருக்கா, இதுல வேற எதையாவது ஆட் பண்ணிட்டுமான்னு கேக்குறான். வேணா ஒரு ஏசி வச்சு கூடன்னு இவரு கிண்டலா தான் பேசுறாரு. கப் ஹோல்டர் கொஞ்சம் ஏசி வச்சு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டோனி இது வரைக்கும் 138 மிஷனுக்கு நான் போயிருக்கேன். அதுல எதுல வேணாலும் நான் இறந்து போயிருக்கலாம். அது தெரிஞ்சேதான் நான் இன்னமும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன நினைச்சு வருத்தப்படாதுன்னு சொல்றாரு. அப்ப டோனிக்கு ஒரு கொரியர் வருது. இந்த படத்துல ஸ்டான்லி அந்த கொரியர் டெலிவரி மேனா தான் வராரு. டோனி ஸ்டார்க்குங்கிற பேரை டோனி ஸ்டாக்னு தப்பா படிக்கிறாரு. பேரை நார் அடிச்சிட்டீங்க. பெருசு உனக்கு நல்ல பேரை தான் வச்சிருக்கு. கேப்டன் தான் இந்த கொரியரை அமைச்சிருக்காரு. டோனி நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காம அவெஞ்சர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு திரும்ப வந்ததுக்கு தேங்க்ஸ். எல்லாருக்குமே குடும்பம் தேவை. உன்னோட குடும்பம் அவெஞ்சர்ஸ் தான். என்னை விட உனக்கு அதுதான் முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் 18 வயசுல இருந்தே தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தனிமையில இருக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உன் அப்பா அம்மா பத்தின உண்மை உனக்கு தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம நினைச்சேன். என்ன மன்னிச்சிரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. சொன்னா நம்ப மாட்டேன். நானும் அந்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே அவங்க மனசுக்கு எது சரின்னு பட்டதோ அதைத்தான் செஞ்சாங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு நாங்க தேவைப்பட்டா, நான் தேவைப்பட்டா ஒரே ஒரு கால் பண்ணு. கண்டிப்பா உனக்காக நாங்க இருக்கோம். சிறையில இருந்து கைதிங்க தப்பிச்சிட்டாங்களாம். கனெக்ட் பண்ணு. சோ டோனி அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இந்த பக்கம் கேப்டன் ஜெயில இருந்த எல்லாரையும் காப்பாத்துறாரு.
உனக்காக அங்க இருப்பேன். கேப்டன் அமெரிக்கா சிவில் வார். போஸ்ட் கிரெடிட் சீன்ல வகாண்டாவில காட்டுறாங்க. பக்கி பான்ஸ் அவனை நம்ப முடியாததுனால தெரிஞ்சே தன்னை எப்பவும் தூக்கத்துல வைங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான். அதனால அவங்களும் அதே மாதிரியே செய்றாங்க. இந்த உதவிக்கு நன்றி. இவன் இங்க இருக்காங்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க. வரட்டும், பாத்துருவோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம விஜய் நிமு மினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Take care. Bye.